நடிகை த்ரிஷா பல வருடங்களாக கோலிவுட்டுடைய நட்சத்திர நடிகையாக இருந்துட்டு இருந்தாங்க. ஸோ இவங்களுடைய நடிப்பில் அப்போது வெளியான லேசா லேசா, அலை, உனக்கு 20, எனக்கு 18, கில்லி, ஆயுத எழுத்து, திருப்பாச்சி, ஜி 6, உனக்கும் எனக்கும், கிரீடம் போன்ற பல திரைப்படங்கள் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தது. இதற்கிடையில சில வருடங்கள் த்ரிஷா அவங்களுடைய மார்க்கெட் சரிந்து போன நிலையில அதனை தூக்கி நிறுத்தியது இயக்குனர் மணிரத்னம் இயக்கத்தில் வெளியான பொன்னியின் செல்வன். இந்த படத்துல த்ரிஷா குந்தவை கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாங்க. த்ரிஷா நடிப்புல அதன் பிறகு வெளியான விடாமுயற்சி, குட் பேட் அக்லி, தக் லைஃப் ஆகிய 3 தமிழ் படங்கள் வெளியாகி அடுத்தடுத்த வெற்றியுமே பதிவு பண்ணுச்சு. அடுத்ததாக சிரஞ்சீவிக்கு ஜோடியாக நடிச்சிட்டு இருக்காங்களாம். இந்த திரைப்படம் விஸ்வாம்பரா, மேலும் பாத்தீங்கன்னா சூர்யா அவர்களுக்கு ஜோடியாகவும் கருப்பு ஆகிய படங்கள்ல நடிச்சிருக்காங்க. இந்த நிலையில தான் த்ரிஷா அவங்களுடைய பேச்சுலர் லைஃபுக்கு முழுக்கு போடும் விதமாக தற்போது ஒரு தகவலுமே வெளியாகி இருக்கு. அதாவது நடிகை த்ரிஷா அவர்களுடைய பெற்றோர் எப்படியுமே இந்த ஆண்டு இவருக்கு திருமணம் நடத்தியே ஆக வேண்டும் அப்படின்றதுல ரொம்பவே உறுதியாக இருந்தாங்க. அவங்களுடைய கண்டிஷனுக்கு உட்பட்டு ஒருவரை பார்த்து மாப்பிள்ளையாக முடிவு பண்ணியிருக்காங்களாம். த்ரிஷா அவர்களுக்கு பார்த்துள்ள மாப்பிள்ளை அவருடைய குடும்ப நண்பர் அப்படின்னு சொல்லப்படுது. அவர் சண்டிகரை சேர்ந்த தொழிலதிபர் அப்படின்ற தகவலுமே வெளியாக இருக்கு. இரு தரப்பிலுமே திருமண பேச்சுவார்த்தை நடந்து வர நிலையில திருமணம் உறுதியாகும் பட்சத்துல இது குறித்து த்ரிஷா அவங்களை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க இருக்காங்களா. மேலும் பாத்தீங்கன்னா இந்த அறிவிப்பு வெளியானதுல இருந்து நடிகை த்ரிஷா அவங்களுக்கு பல பிரபலங்களுமே போன் போட்டு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. பல பிரபலங்கள் நேர்லேயே வாழ்த்து சொல்லி உள்ளாங்க அப்படின்ற தகவல் பலருக்குமே அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. இது போன்ற சினிமா செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தமிழ் நியூஸ் எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.